வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஆனந்த் ஜாஃபார் Cgguru தமிழ். இன்னைக்கு நம்ம பிளண்டர் எப்படி மோஷன் ட்ராக்கிங் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிளண்டர் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணோடனே இந்த பிளஸ் பட்டன் இருக்குங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி இதுல VFXல போயிட்டு மோஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறத சொல்லி கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல ஓப்பன். இதுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவி ஃபைல வந்து PNG ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிட்டேன். இந்த மூவி ஃபைல் எப்படி PNG எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த PNG ஃபைல்லாம் இருக்கலாம். ஸோ ஏ கீ பிரஸ் பண்ணி அது எல்லாம் செலக்ட் ஆயிரும். இப்போ ஓப்பன் கிளிக் கொடுத்துருங்க. நார்மலாக நீங்கள் பிளண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லைன் என் ஃப்ரேம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 250 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். அதை நம்ம இங்கே வந்து மேனுவலாக 300 சொல்லி என்டர் பண்ண வேண்டியது கிடையாது. சப்போஸ் நீங்கள் மூவியாக இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செட் சீன் ஃப்ரேம்ங்கிறத கிளிக் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து பிளண்டரே வந்து செட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து 300 ஃப்ரேம் வரைக்கும் வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா 300 சொல்லி என் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ரேட்டில் 30 FPS சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா நான் 30 FPS வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என் கீ ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஹைட் பண்ணிடலாம். இதை நம்ம விண்டோ நமக்கு வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ட்ராக்கிங் விண்டோவில் இந்த பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலராக ஒரு லைன் ஒன்று இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா இதுக்கு மேலே திரும்ப இன்னொரு லைன் வந்து டார்க்காக வருது. இது என்ன அப்படின்னா இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் FPS பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து லோ FPSல தான் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8, 10, 11, 12 இந்த மாதிரி தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து மெமரியில் வந்து லோட் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து லோட் பண்ணி இது வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து மெமரியில் வந்து லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீஃபெட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ராக்ரஸ் போகிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து லோட் ஆகிக்கும். ஸோ மெமரியில் உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகும். இங்கே ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 30 FPS வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மோஷன் ட்ராக்கிங்க்கு மார்க்கர் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு அந்த மார்க்கர் செக்ஷனில் ஆடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கர் வந்து ஆட் ஆயிடும். இது நீங்கள் ஸ்கேல் பண்ணோன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து மேனுவலாக மார்க்கர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிளண்டரில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணியே நம்ம வந்து மார்க்கர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பிளண்டரே உங்களுக்கு வந்து ஒரு நிறையா மார்க்கர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஆட் பண்ணிடும். சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏரோஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரோலாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து பேக்வேர்டில் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் பண்ணிட்டு வரதுக்கு. இந்த ஏரோ எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 300 ஃப்ரேமில் இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 300 ஃப்ரேம்லேருந்து ஃப்ரேம் நம்பர் 1 வரைக்கும் ரிவர்ஸில் வந்து ட்ராக்கிங் பண்ணிட்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரேம் கூட ஸ்டாப் ஆகாது, எல்லா ஃப்ரேமே வந்து ஸ்டாப் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மார்க்கில் ஏதாவது எரர் இருந்தால் மட்டும்தான் வந்து அதேமாரி இந்த ஏரோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதேமாரி இந்த ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வந்து ட்ராக்கிங் பண்ணிட்டு போகும். இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து ட்ராக்கிங் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை நான் இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரேமே வந்து ட்ராக்கிங் பண்ணி முடிச்சிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபார்வேர்டில் இந்த மாதிரி ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+T ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதில் வந்து டெட் மார்க்கர்ஸ். ஸோ நம்மளுடைய அந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வந்து போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கருமே வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போக போக இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வீடியோ மறைய அந்த மார்க்கர் அது சூஸ் பண்ண பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகிறனால அந்த மார்க்கர்லாம் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியாதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்குது. அந்த ஸ்க்ரீனுடைய எட்ஜிலேயே வந்து நின்றுக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மார்க்கரில் இருக்குது. இந்த மார்க்கரில் நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மோஷன் ட்ராக்கிங் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து நிறையா வந்து வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த சால்வ் போயிடுங்க. இதில் போனீங்க அப்படின்னா இந்த சால்வ் டேபு கீழே ட்ரைபாட் கீ ஃப்ரேம் இருக்கு. ஸோ ட்ரைபாட் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரைபாட் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணல, நான் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால இந்த கீ ஃப்ரேம்க்கு தான் எனேபிள் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் கீ ஃப்ரேம் பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் இது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து
நெக்ஸ்ட் அப்கமிங் டுட்டோரியலில் வந்து பார்க்கலாம், மேனுவலாக கேமரா ட்ராக்கிங்லாம் அந்த மார்க்கர்லாம் ஆட் பண்ணுறப்ப நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து கீ ஃப்ரேம்ங்கிறத வந்து என்ன பண்ணிங்க, பிளெண்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் ஃபோக்கல் லென்த், ஆப்டிக்கல் சென்டர், ரேடியல் டிஸ்டார்ஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். ஃபோக்கல் லென்த்லாம் ஏதாச்சும் அந்த ஜூம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்களா, ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பிளெண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஆப்டிக்கல் சென்டர், அந்த ரேடியல் டிஸ்டார்ஷன் இதெல்லாம் பிளெண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் சால்வ் கேமரா மோஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து போயிட்டுருக்கும். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்து வருது, சம் டேட்டா ஃபெயில் டு ரீகன்ஸ்ட்ரக்ட், சி கன்சோல் ஃபார் டீடைல்ஸ். அதேமாரி இங்கே சால்வ் எரர் பார்த்தீங்கன்னா 177.85 சொல்லியிருக்கு. இது எதனால் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த டெட் மார்க்கர்ஸ்னால. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பி கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மார்க்கர்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதேமாதிரி இங்கே பாட்டமில் இருக்கிறதையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா மார்க்கரும் வந்து டெலிட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய மற்ற மார்க்கர்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய மார்க்கர்லாம். இப்போ சால்வ் கேமரா மோஷன் கொடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் போகிறது தெரியும். அதேமாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சால்வ் பண்ணி முடிச்சிச்சு. ஆவரேஜ் ரீப்ரொஜெக்ஷன் 0.16. ஸோ அந்த சால்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 0.3க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 0.5க்கு கீழே இருந்தால் கூட ஓகே தான். 0.3க்கு கீழே இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டாக வந்து இந்த மோஷன் ட்ராக்கிங்கை வந்து ஃபீச்சர் யூஸ் பண்ணி டேட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மோஷன் ட்ராக்கிங்கில் அந்த மார்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மூவியும் நம்ம வந்து ட்ராக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் ஏதாவது நம்ம அந்த சீனில் வந்து ஆட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மார்க்கர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறப்ப Ctrl L கொடுத்து இதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மார்க்கர் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது ஏதாச்சும் ஒரு எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சு ஃபைனலாக ஏதாச்சும் ஒரு மார்க்கரை மூவ் பண்ணி அதில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மார்க்கரை செலக்ட் பண்ணி ஜி கீ ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இது வந்து மூவ் பண்ண முடியாது, இது எங்கேயுமே நகர்த்த முடியாது. ஸோ இது வந்து அந்த பொசிஷனில் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீன் செட்டப்பில் போயிட்டு செட்டப் ட்ராக்கிங் சீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டாப் விண்டோவில் இந்த 3D வியூ போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு வந்து ஒரு பிளெயினும் ஒரு கியூபும் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து ஏதோ ஒரு மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிளெண்டருக்கு வந்து இதுதான் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன்டேஷனில் இருக்கு ஃப்ளோர், வால், ஆர்ஜின், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சின்னு சொல்லிட்டு. ஸோ பிளெண்டருக்கு வந்து சொல்லணும் ஸோ இதுதான் வந்து ஃப்ளோர், இதுதான் வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இங்கே வந்து செட் பண்ணிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இது வந்து ஆர்ஜின் வந்து செட் பண்ணோம். ஆர்ஜின்னா இது வந்து எந்த இடத்துல வந்து இந்த பிளேன் வந்து வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த மார்க்கரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ செட் ஆர்ஜின் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அங்கே வந்து மூவ் ஆகிடும். சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நமக்கு அந்த பிளேன் வேணும் அப்படின்னா அந்த பிளேனை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய மார்க்கர்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. பிளெண்டருக்கு வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் ஃபிலிம்லாம் வந்து ஷூட் பண்ணுறப்ப அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்க்கர்ஸ் ஒவ்வொரு மார்க்கர்ஸ்க்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சு யூஸ் பண்ணுறப்ப அவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சு அவங்க வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து நான் வந்து வீடியோ ஏதோ ஒரு இடத்துல போய் எடுத்திருக்கேன், எனக்கு அந்த டிஸ்டன்ஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 மார்க்கரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு செட் ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா பிளெண்டரை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கேல் வேல்யூ வந்து டெட் பண்ணிக்கும். டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லையா நீங்கள் மேனுவலாகவே உள்ளே போய் பிளெண்டருக்குள்ளே போய் இதை வந்து ஸ்கேல் பண்ணுறதுனாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கியூப் இருக்குல்ல, இந்த கியூப் பார்த்தீங்கன்னா இந்த பிளேனுக்கு கீழே வந்து போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிளேனுக்கு மேலே இருக்கிற மாதிரி. ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இது ஸ்கேலும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் ஆட் பண்ணியாச்சு, ஆர்ஜின் செட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் y ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் செட் பண்ணுறதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து ஆர்ஜினாக வந்து செட் பண்ணியிருந்தேங்களா. ஸோ இது வந்து ஆர்ஜின். ஸோ நான் இங்கே இது ஆர்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆர்ஜின் இங்கே வச்சுட்டு நான் இதை சூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஆர்ஜின்லேருந்து இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் போகிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் ஆர்ஜின்றனால ஸோ இதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையே சூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 3D வியூ போர்ட் பார்க்குறப்ப அந்த ஓரியன்டேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு அந்த ஆர்ஜினுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளோரும் செட் பண்ணியாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டர் செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் ஈவிலேருந்து சைக்கிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து ஜிபி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாம்பிள் 1024 இருக்குது. ஸோ அவ்வளோதான் வேணாம், நமக்கு 10 இருந்தால் போதும். ஸோ டுட்டோரியல் பர்பஸ்க்கு தானே, அதனால் நான் வந்து 10 செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இது வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக்ரவுண்டில் வச்ச வீடியோவும் வரல, அதேமாரி இந்த பிளேனும் பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்துருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஃபிலிமில் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டர் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சீன் வந்து வந்துருச்சு சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேன் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இதில் விசிபிலிட்டியில் ஷேடோ கேச்சர் அப்படின்றத எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு இந்த கியூப்னுடைய ஷேடோ இதில் வந்து விழுகும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேமரா செலக்ட் பண்ணிக்கிறேன். கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேமரா செட்டிங்ஸ் போயிடுங்க. இது அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு இந்த ஒப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக வச்சுடுங்க. இப்போ இந்த லேம்பை சூஸ் பண்ணிட்டு நான் இதை வந்து சன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிக்கு ப்ரெஸ் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் நமக்கு வந்து அந்த ஷேடோ வந்து விழுகலை சரிங்களா. ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கும். ஸோ இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் லைனில் தனியாக இருக்கும். இந்த கிரவுண்டு என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ணி ஃபோர் கிரவுண்ட்லேயே கொண்டு போய் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து விழுகும். இந்த கலெக்ஷன் நமக்கு வந்து தேவையில்லை, பேக்ரவுண்ட் கலெக்ஷன் இதை டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாரி இங்கே கலெக்ஷனில் போய்ட்டு பேக்ரவுண்டில் போய்ட்டு இது வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஷேடோ வந்து கிளியராக வந்து அந்த பிளெயினில் வந்து விழுகுது சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கம்போஸ்டிங் போகிறோம். இப்போ நமக்கு அந்த கியூப் வந்து தெரியாது, ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து ரெண்டர் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு 2 கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலெக்ஷனை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க, இது நமக்கு வந்து தேவையில்லை. அதேமாரி இந்த ஆல்ஃபா ஓவர் இருக்குங்களா, ஸோ இதையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த ஆல்ஃபா ஓவருடைய அவுட்புட்டை எடுத்து இந்த கம்போஸ்டில் கொடுத்துருங்க. அதேமாரி இன்னொரு அவுட்புட் எடுத்து இந்த வியூவரில் கொடுத்துருங்க. இந்த நோட்ரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மூவி கிளிப் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலைங்களா, இந்த பிஎன்ஜி இமேஜ் அதனுடைய மூவி கிளிப். ஸோ ஆல்ஃபா ஓவர் அப்படின்னா இது எதுக்காக இந்த 2 நோடையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே இப்போ இந்த ரெண்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபோர் கிரவுண்ட். அதாவது எது அப்படின்னா அந்த கியூபும் பிளேனும் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து என்ன இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்து இந்த மூவி கிளிப் இருக்குல்ல, ஸோ இதோட மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே வந்து அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த நோட்ரி. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இதில் ரெண்டரில் நான் வந்து மேக்ஸிமம் சாம்பிள் வந்து 10 சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அதேமாரி பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டு டைல் சைஸும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 512 செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ நான் இதை வந்து ரெண்டர் பண்ணிடுறேன். ஸோ நான் ரெண்டர் பண்ணுறப்ப அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ரெண்டர் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த கியூப்னுடைய ஷேடோ வந்து இங்கே வந்து கட் ஆகுது, கட் ஆன மாதிரி தெரியும். கரெக்டாக அந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகலை. ஓகே, நம்ம இப்போ அந்த மோஷன் ட்ராக்கிங் வந்து போயிடலாம். இதுக்கான ரீசன் இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிஞ்சிச்சு, ஆனால் இந்த ஷேடோ வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பிளேன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த ஷேடோ வந்து வருது. கேமரால இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த பிளேனோட இந்த ஷேடோ ஸ்டாப் பண்ணால் பார்க்குறப்ப நமக்கு வந்து இது வந்து 3D ரெண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிக்கிடு.
இப்போ இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த கியூப் தான் இங்கே ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, இந்த கியூப் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளேன் தான் வந்து ஷேடோ கேட்சப் பிளேன். ஸோ அந்த உங்களுக்கு ஷேடோ எந்த அளவுக்கு விழுகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிளேனை வந்து ஸ்கேல் பண்ணிடுங்க. ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேடோ வந்து கட் ஆன மாதிரி தெரியாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மங்கியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கேல் பண்ணிடுறேன். ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வந்து அந்த பிளெயினில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு வந்து சர்வீஸ் அண்ட் சர்ஃபேஸ் மாடிஃபை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம கூட கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஒரு இஜெட் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஷேடோலாம் எப்படி விழுகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ 2.5 விபி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைட்டிங் எஃபெக்டில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். பட் ஓகே, இது டுட்டோரியல் பர்பஸ்னால நான் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. ஸோ அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 1000 இருக்குது. ஸோ நான் ரெடியூஸ் பண்ணி 100 செட் பண்ணிக்கிறேன். 50 செட் பண்ணிக்கிறேன். 50 ஓகே, 50 செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்துருக்கு. ஸோ நான் ரெண்டரிங் சாம்பிளையும் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இவ்வளோ நாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரெண்டரைக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடில் இருக்குது. கரெக்டாக இந்த ஷேடோ வந்து விழுகிறப்ப பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மங்கியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹியூமன் வைக்கிறீங்களோ கார் வைக்கிறீங்களோ இந்த சீனுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ 3D ஆப்ஜெக்ட் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் பேசிக் கேமரா ட்ராக்கிங் டுட்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட் இதை நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த அவுட்புட்டில் நீங்கள் அவுட்புட் ஃபைலை எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிங்க. அப்புறம் இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் பிஎன்ஜியா ஜேபகா, ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ ஏவிஏ அந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரெண்டரில் போய்ட்டு ரெண்டர் அனிமேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல்லாம் வந்து என்ன ஃபார்மேட்டில் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து ரெண்டராயிரம். பிஎன்ஜினா பிஎன்ஜியை செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு இமேஜாக வந்து ரெண்டராயிரம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிளெண்டரில் எடுத்து போட்டு ஒரு மூவி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஏன் பிஎன்ஜியை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஃபைல், அதனால் வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும் 300 ஃப்ரேம்ங்கிறதுனால. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபைலாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டர் பண்ண ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் டேரெக்டாக மூவியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு 2 hours 3 hours ரெண்டரிங்லாம் ஆகுது அப்படின்னா இடையில பவர் கட் ஆச்சு, சிஸ்டம் ஏதோ ஹேங் ஆச்சு, நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 3 hours ரெண்டரில் நீங்கள் ஒரு 2.5 hours ரெண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அந்த 2.5 hours ரெண்டர் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஏன் அப்படின்னா அந்த மூவி ஃபைலில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது, மூவி ஃபார்மேட்டில் சேவ் ஆயிருக்காது ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த ஃபைல் யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். இதே நீங்கள் பிஎன்ஜியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு 300 ஃப்ரேமுக்கு ஒரு 250 ஃப்ரேம் ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் பவர் கட் ஆகுது இல்லை பிளெண்டர் கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த 250 ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிஎன்ஜி ஃபைலாக இருக்கும். நீங்கள் பிளெண்டர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப 251 ஃப்ரேமில் இருந்து 300 ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். அதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். அப்புறமேட்டு இந்த பிஎன்ஜி ஃபைல்லாம் தூக்கி பிளெண்டருக்குள்ளே போட்டு மூவி ஃபைலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோதான் இந்த பேசிக் கேமரா ட்ராக்கிங் டுட்டோரியல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளெண்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.